வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்க பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜாவின் பித்தலாட்டத்தை தோல் உரிச்சு நம்ம விசால் சுபத்ராட்ட காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஃபேக்ட்ரி நம்ம இசை பேர்லேயே வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு கட்டி நம்ம சுபத்ரா இசை பேர்லேயே ஃபேக்ட்ரியை வாங்குறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம விசால் இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை அப்படின்னு ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு துரத்துறாங்க. நம்ம சுபத்ராட்ட எல்லாம் நடந்த விஷயத்தை எல்லாமே போட்டு உடைக்கிறாங்க. அப்பாவின் நிலைமைக்கு இந்த நம்ம இசையோட ஜாதகம் காரணம் இல்லை, உண்மையான காரணம் வேற எதுவுமே இல்லை, இந்த ஸ்ரீஜா தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீஜா தான் அப்பாவுக்கு காரில் அந்த பெர்ஃப்யூமை அதில் கெமிக்கல் கலந்து வச்சது. அதுக்கான எவிடன்ஸ் என் ஃப்ரெண்டே அந்த கைரகையை எடுத்து, அவர் பெரிய அதிகாரி, அவரை வச்சு நான் டெஸ்ட் பண்ணதில் கண்டுபிடிச்சது, இவர் உண்மையை சொல்லுவார் அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டை கொண்டு விட்டு நம்ம சுபத்ராவுக்கு உண்மையை புரிய வைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா ஸ்ரீஜா இந்த வீட்டை பழிவாங்க வந்தவ, அவள் பேரில் நீ இடத்த வாங்கி இந்த வீட்டையே அவளுக்காக கொடுத்துறாருங்க. ஏன்னா இந்த வீட்டை வாழ வைக்க வந்தவ இல்லை, இந்த வீட்டை சாகடிக்க வந்தவ ஸ்ரீஜா அப்படின்னு அந்த இடத்துல காட்டு நேரம் நம்ம சுபத்ரா அரண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் அடித்து வீட்டை விட்டு போடி அப்படின்னு ஸ்ரீஜாவை துரத்த நேரம், இந்த பாரு சுபத்ரா, எங்கள் அம்மா உன்னால தான் காலுக்குள்ளே தூக்கில் தொங்குனாவ, அதே மாதிரி நீ தூக்கில் தொங்க வைப்பேண்டி. இப்போ நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் நானும் எங்கள் அப்பாவும் உன்னை பழி வாங்குறதுக்கு தான் துடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு நம்ம ஸ்ரீஜா இந்த வீட்டை விட்டு போகிறாங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டு தான். ஒட்டுமொத்த குடும்பமாக நம்ம சுபத்ரா வீட்டில் பேச நேரம் சொல்கிறாங்க, இந்த ஃபேக்ட்ரி நம்ம கையில் கிடச்சது ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ராகவு இசையை பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் ஆதார் கார்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க, நம்ம இன்றைக்கி இந்த டாக்குமெண்ட்டை முடிச்சிருவோம் இசை அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம இசையும் சந்தோஷப்பட்டுருக்குறாங்க. ஆனால் சுபத்ரா ஒரு பேரடியை உருட்டி தள்ளுறாங்க. இந்த பாருங்கள், இந்த இடத்த இப்போ நான் இசை பேரில் வாங்கலை, அவள் பேரில் ஜாதகம் நல்லா இருக்குன்னு தான் நினச்சி வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் அவள் பேரில் ஜாதகம் போலி ஜாதகம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவள் பேரில் வாங்கக்கூடிய முடிவை நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ அந்த ஃபேக்ட்ரி ஸ்ரீஜா பேரில் தான் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ராகவுக்கு முகமும் கோணுது. அதே நேரம் விசாலம் கோவப்படுறாங்க, அம்மா இந்த பித்தலாட்டக்காரிக்கு பேரில் இந்த இடத்த வாங்கி என்னத்தை தான் சாதிக்க போகிறாங்க, இந்த இடத்த வாங்க, இந்த ஃபேக்ட்ரியை அவள் பேரில் வாங்குறது தப்பு அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம விசால் கோவப்பட்டு, அம்மா என் மனைவி ஸ்ரீஜா இசை பேரில் தான் நீ வாங்கணும், ஸ்ரீஜா பேரில் அந்த ஃபேக்ட்ரி வாங்குறது தப்பு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நான் தானே முடிவு பண்ணணும், நான் முடிவு பண்ணிட்டேன், நான் ஸ்ரீஜா பேரில் தான் இடத்த வாங்க போகிறேன், உன் பேரில் நான் வாங்க போகிறது இல்லை அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடு நம்ம இசையை பார்த்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம விசால் இசைக்கிட்ட பேசுனதை, இந்த பாருங்கள், அவங்க ஸ்ரீஜா பேரில் இந்த ஃபேக்ட்ரி எக்காரணத்தை கொண்டு வாங்கக்கூடாது, ஏன்னா இசை விசாலுக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த பாரு, ஸ்ரீஜா பேரில் அத்தை இடம் வாங்கக்கூடாதுன்னா அவள் நல்லவ இல்லை அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும் விசால். அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும், அவள் கெட்டவ, அவள் இந்த வீட்டை அழிக்க வந்தவ அப்படின்னு நிரூபிக்கணும் ஆதாரபூர்வமா அப்படின்னு அந்த இடத்த சொல்ல நேரம் வேற வழியே இல்லை. அப்போ அவள் கெமிக்கல் பெர்ஃப்யூம் வச்சு கொல்ல பார்த்தால, அப்போ அவளோட கைரேகை எடுத்து ஆராய கொடுத்த என்னோட ஃப்ரெண்டு அந்த அதிகாரியை வர வைக்கலாம் அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டு அவரை வர வைக்கிறாங்க. அப்போ தான் அவர் இந்த பாருங்க சுபத்ராமா, நான் விசாலோட ஃப்ரெண்டு தான், ஆனால் நான் சொல்லதெல்லாம் உண்மைதான், இந்த ஸ்ரீஜாவின் கைரேகை அந்த பெர்ஃப்யூம் கெமிக்கல் காரில் இருந்துச்சுல, அந்த கைரேகையோட மேட்ச் ஆகுது, அதை வச்சது இவ தான், ஸ்ரீஜா தான் அப்படின்னு சொல்ல நேரம் அதிரடியாக ஸ்ரீஜாவை ஒன்று கொடுக்குறாங்க. சுபத்ரா, எதுக்காகடி செய்த, என்னோட கணவர் உனக்கு என்ன துரோகம் செய்தார், உன்னை எங்கள் வீட்டு பொண்ணாட்டு தானே பார்த்துருந்து, அப்படி இருக்க நேரம் நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு வெளுத்தெடுக்க நேரம் நம்ம ராகவ் சொல்கிறாங்க, இந்த பாருங்கம்மா, அன்றைக்கி கல்யாண வீட்டுக்கு போன நேரம் கிஃப்ட் பாக்ஸில் அந்த ஒரு சிலையை வச்சு சிலை கடத்தில் சிக்க வைக்க பார்த்ததும் ஒரு நபர், எனக்கு என்ன கேட்டால் அந்த நபருக்கும் ஸ்ரீஜாவுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். அந்த நபர் யாருடா, ஃபோட்டோவை காட்டு அப்படின்னு அந்த மியூசிக் டைரக்டர் ஃபோட்டோவை காட்டுறாங்க. நம்ம ராகவ் அப்படியே அரண்டு போகிறாங்க, என்ன இவரா, இவர் அந்த இசைக்க பாட்டை திருடி பாடின அந்த லேடியோட புருஷன், இவர் ஒரு பெரிய பாடகராச்சா அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம விசாலுக்கு அப்படி தான் சாக்காது, அம்மாவும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு அந்த இடத்துல. அப்போ தான் நம்ம சுபத்ரா சொல்கிறாங்க, இந்த பாரு,
இந்த மியூசிக் டைரக்டர் சின்ன வயசில் இசையோட பாட்டை வந்து திருடி அவரோட மனைவியை பாட வச்சு ஒரு காம்படிஷனில் வெற்றி பெற செய்ய வச்சாங்க. ஆனால் நான் கண்டுபிடிச்சி இதை இசையோட பாட்டு தான், அப்போ இசைக்கு தான் இந்த ப்ரைஸ் கிடைக்கணும் அப்படின்னு வந்து வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொன்னாரோ. சொல்லிடி உனக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து சுபத்ரா கேட்குனாரோ. இந்த பாரு சுபத்ரா, இவரோட பொண்ணு தான் நான். அன்னைக்கு நடந்த சம்பவத்தில் எங்கள் அம்மா உயிரையே விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு நானும் எங்கள் அப்பாவும் தனியாக துடிச்சோமே, அதுக்கெல்லாம் பழி வாங்க தாண்டி உன் வீட்டுக்கு நான் மருமகளாக வரணும்னு கங்கணம் கட்டுனேன். அதனால தான் நான் விசாலை லவ் பண்ணது மாதிரி லவ் பண்ணேன். ஒரு கட்டத்தில் என்னோட குட்டை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இசை என்னமோ இந்த வீட்டிலே பிறந்து வளர்ந்தவ கணங்க இந்த வீட்டுக்காண்டி சப்போர்ட் பண்ணி அன்னைக்கு எங்கள் அம்மாவை இழந்து நான் துடிச்சதுனால இந்த உங்கள் குடும்பத்தையே பழி வாங்கணும்னு கங்கணம் கட்டி 20 வருஷமாக நான் எங்கள் அப்பாவும் காவல் இருந்தோம். அப்போ தான் இந்த விசாலை லவ் பண்ணி இந்த வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா இந்த இசை எனக்கு என்னோட திட்டத்தெல்லாம் வந்து தவிடுபொடி ஆக்கி கடைசி நேரத்தில் விசாலை முக்காடை போட்டு வந்து ஆயிட்டா. நான் வேறு வழியே இல்லை, எப்படியாவது இந்த மாடியிலேருந்து குதித்து செத்துருவேன் அப்படின்னு வந்து ஒன்றை மிரட்டி நான் இந்த வீட்டுக்கு மருமகளானேன். இப்படி தான் நான் இந்த வீட்டுக்கு மருமகளானேன். ஆனால் எனக்கு உள்ளுணர்வு இந்த வீட்டை வந்து அப்படியே வந்து சீரழிக்கணும், அதுக்காக தான் துடிச்சேன். ஆனால் நான் விட போகிறதில்ல. கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு நீங்கள் இப்போ துரத்துனால நான் வந்து எப்படியாவது இந்த வீட்டை பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம ஸ்ரீஜா தன்னோட பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா இசைக்கிட்ட வந்து என்னோட மன்னிச்சிருமா, நீ தான் வந்து என் கணவரின் நிலைமைக்கு காரணம், ஜாதகம் சரியில்லாததுனால தான் அப்படின்னு வந்து நான் நினச்சேன். ஆனால் வந்து இல்லை, அது வெறும் ஒரு சாதாரண ஒரு மனப்பிரமை தான். அதுக்கு பின்னாடி வந்து இந்த ஸ்ரீஜா இருக்கா அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு இதுக்கு மேலேயும் இந்த சொத்து ஓம் பேரில் தான் இனி இந்த ஃபேக்ட்ரியை வாங்க போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு கட்டுறாங்க. நம்ம சுபத்ரா வந்து டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம இசைக்கிட்ட இருந்து ரெடி பண்ணி வாங்கி இசை பேர்லேயே அந்த ஃபேக்ட்ரியை வந்து வாங்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ருக்குக்கு கோவம் வருது, என்னெல்லாமோ பண்ணி இந்த இசையை இந்த வீட்டை விட்டு பிரிக்கலாம், ஃபேக்ட்ரியெல்லாம் இவ பேரில் வாங்க விடாமல் தடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் நம்ம கங்கணம் கட்டினோம். ஆனால் மறுபடியும் விதி வந்து இந்த சுபத்ராவை இசையே சேர்த்து வச்சுட்டு அவள் பேரில் ஃபேக்ட்ரியே வாங்கிட்டாவ. நம்ம பொண்ணை வந்து எப்படியாவது இந்த வீட்டை மருமகளாக்கிறணும் அப்படின்னு வந்து நினச்சோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு நிற்கிறோம். இந்த இசை நல்லா இருக்கா, ஆனால் என்னை பொறுத்தவரையில் இவன் நல்லாவே இருக்கக்கூடாது, என் பொண்ணுக்கு கிடைக்காத வாழ்க்கையை இவன் அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்தோடு வந்து ருக்கு நிற்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஸ்ரீஜா அவங்க அப்பாட்ட போய் எல்லாம் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துட்டு விசாரியா முகத்தரையே சுபத்ரா முன்னாடி கிழிஞ்சு எரிஞ்சிட்டா. நான் யாருன்னு விஷயம் தெரிஞ்சுட்டு ஆனாலும் விடக்கூடாதுப்பா, எப்படியாவது அந்த வீட்டில் நம்ம வந்து டார்ச்சர் பண்ணணும், அந்த வீட்டை அழிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ரீஜாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து நம்ம சுபத்ரா குடும்பத்தை அழிக்கிறதுக்குள்ள திட்டத்தை வந்து போடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா விஷால் வந்து எப்படியும் அந்த வீட்டை விட்டு போன ஸ்ரீஜா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் டார்ச்சர் கொடுக்க பாப்பா. இந்த வீட்டுக்கு நம்ம இந்த வீட்டு பேரில் எதுவுமே பிரச்சனை வந்துடாமல் தடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க.